ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பொதுக்காலத்தின் 23ஆம் ஞாயிறு இவ்விறை வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வணக்கங்கள். உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டு விடாதவர் எவரும் சீடராய் இருக்க முடியாது எனும் இயேசுவின் வார்த்தையை எமது சீடத்துவ வாழ்க்கையில் நாம் எதை சாதிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க அழைக்கிறது. இயேசுவின் உண்மை சீடராய் வாழ்வது எப்படி? எமது குடும்பம், எனது தொழில், எனது வாழ்வு, எனது குறுகிய சிந்தனையில் பயணிக்கும் நாம் உடைமைகளில் பற்றில்லாதவர்களாய் இயேசுவின் சீடத்துவத்தை பின்பற்ற வேண்டும். உடைமைகளை துறப்பதிலும் எல்லைகளை கடந்து நலிந்தோரிடம் உறவாடி வாழ்வதிலும் ஏற்படும் துன்பங்களை சிறுவர்களாய் சுமக்கும் துணிச்சலுடன் சீடத்துவத்தின் பண்புகளும் என்பதை உணர்ந்து வாழ வரம் வேண்டி தொடரும் பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். திருப்பிடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உம் திருப்பிடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். புகழ் பாடி உம் திருப்பிடம் வருகின்றேன், உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். உமதன்பு பணியதுவே என் வாழ்வாக,
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவோடு கூடவே எருசலேம் பட்டினங்களுக்கூறாக நடந்து செல்லுகிற சீடர்கள், அவரை பின்பற்றும் மக்களோடு நாங்களும் இந்த 23வது பொதுக்கால ஞாயிறு வாரத்தில் இயேசுவின் எருசலேம் ஆசைகளை நிறைவேற்ற நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இத்திருப்பலியிலும் அவருடைய வார்த்தைகள், இந்த தெய்வீக உணவு எங்களை இன்னும் நிறைவான சாட்சிய வாழ்வுக்குள் அழைத்து செல்ல இந்த பலி வழியாக ஜெபிப்போம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியில் பங்கெடுக்க நமது மனித பலவீனங்களினாலே நாம் கட்டிக்கொண்ட பாவங்கள் குறை குற்றங்களை அவர் மன்னிக்கும்படி சிரம் தாழ்த்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக முதல்வனை புகழுகின்றோம். மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னனை புகழுகின்றோம்.
மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உரிமையையும் ஆசீரையும் எங்களுக்கு மாறி வழங்குபவரே, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் எப்போதும் காத்தருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நாங்கள் உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பெற்றையும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுள்ளத்தை கடைபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, தம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண்கூடாரம் கவலை தேய்ந்த மனதிற்கு சுமையாய் அமைகின்றது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கின்றோம். இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீ ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். திருப்பா 90. என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம்.
உமது பார்வையில் நேற்றை போன்ற நாட்கள். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்களின் நாட்களை கனித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். எங்களின் நாட்களை கனித்திட கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், உமது ஊழியர்க்கு இரக்கம் என்றும் காட்டும். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனோசிமோவுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மைக்காக கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவனென்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் எனும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் எனும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள் நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 திருவசனங்கள் 25 தொடங்கி 33 பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருகிறவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவரின் சீடனாயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்காக பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும், ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகளையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடனாய் இருக்க முடியாது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பொது காலத்தினுடைய 23வது வாரமும் நாங்கள் தொடர்ந்தும் இயேசுவோடு கூட நடந்த கூட்டத்தோடு, இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களோடு நானும் நீங்களும் எருசலேம் பயணத்தில் இருக்கிறோம். இந்த எருசலேம் பயணம் சீடர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. இயேசு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான, சாட்சிய வாழ்வுக்கு தேவையான, சீடத்துவ வாழ்வுக்கு தேவையான, உலகத்தில் அவர்கள் வாழப்போகிற வாழ்வுக்கு தேவையான அடிப்படையான கிறிஸ்து விழுமியம் கொண்ட போதனைகளை சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் உரிய அடிப்படையான பேசிக் லெசன்ஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்திற்கு தேவையான அடிப்படையான படிப்பினைகளை இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை ஒரு கூட்டம் பின்தொடர்ந்தது உண்மைதான். ஆனாலே அதிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த பின்பற்றியவர்களுக்குள்ள. நீங்கள் கவனித்து பாருங்கள், பைபிளிலே ஆண்டவரை பின்தொடர்ந்த சீடர்களுக்கு ஒரு சில இடங்களிலே எத்தனை பேர் பின்பற்றினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு 5000 என்கிற இலக்கம் சொல்லப்படுகிறது. இயேசு பாலைவனத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கு ஒரு கூட்டம் பசியோடு நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை போஷித்தார். அந்த உணவை வயிறார உண்டவர்கள் 5000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது இலக்கம் 5000. அதன் பின்பு பாருங்கள், திருத்தூதர் பணிகளின்படி 2வது அதிகாரம் பேதுருவினுடைய போதனை. இந்த போதனையின் முடிவிலே சொல்லுகிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 3000. எனவே இப்போ 5000லிருந்து நம்பர் ரெடியூஸ்ட் 3000க்கு வந்தாச்சு. அதன் பின்பு திருத்தூதர் பணிகள் 1 அதிகாரம் அன்னை மரியாவும் சீடர்களும் மாடி அறையில் கூடியிருந்து ஜெபித்தார்கள். இவர்கள் எத்தனை பேர்? 120 பேர். இன்னும் நம்பர் குறைஞ்சாச்சு.
இப்பொழுது லூக்கா நற்செய்திப்படி இயேசு இந்த 122 குறைந்து 72 பேரை இருவராக நற்செய்தி சொல்ல அனுப்புகிறார். இந்த 72 பேரும் திரும்பி வந்து தங்களுக்கு நேர்ந்ததை எல்லாம் சொன்னார்கள். இப்ப இயேசு என்ன செய்கிறார்? அந்த 72 பேரில் இருந்து 12 பேரை தம்மோடு இருக்கும்படி அழைத்தார். 5000, 3000, 120, 72, 12. ஆனாலும் இந்த 12 பேரையும் தன்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்துக்கோ தன்னுடைய வித்தியாசமான அற்புதமான செயல்களை செய்வதற்கோ தன்னுடைய கடைசி பாடுகளின் ஜெப நேரத்துக்கோ இயேசு அழைத்து செல்லவில்லை. 3 பேரை மட்டுமே அழைத்து சென்றார். லாசரை உயிர்ப்பிக்க, யாயீரின் மகள் சிறுமியை குணப்படுத்த உயிர்ப்பிக்க, கெத்சமனி தோட்டத்தில் இறுதி பாடுகளின் நேரத்தில் ஜெபிக்க, தாபோர் மலையில் மறுரூபமாக இந்த 3 பேரும் தான் இயேசுவோடு இருந்தார்கள். இப்ப 5000, 3000, 120, 72, 12, 3. ஆனால் சிலுவை அடியில் நின்ற அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்? அன்பு சீடன் ஒருவர்தான். இதுதான் சீடத்துவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விதம். வலிச்சு தொடச்சி வடிகட்டி 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 ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த எருசலேம் பயணத்தினூடாக கிறிஸ்தவ வாழ்வு, சீடத்துவ வாழ்வு, பணி வாழ்வு, சாட்சிய வாழ்வு எவ்வளவு கடினமானது என்பதை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே ஆண்டவருடைய போதனைகளிலே பசி தீர்ப்பதற்கு தற்காலிகமாக வந்து போகிற 5000 பேருடைய ஆன்மீகம் நம்மிடம் இருந்தால் இயேசுவுக்கு அது பிடிக்காது. வெறுமனே சடங்குகள், திருவருட்சாதனங்களுக்குள்ளே மட்டும் மூழ்கி போன 3000 பேர் என்பது இயேசுவுக்கு பிடிக்காது. வெளியே போய் ஜெப வாழ்க்கை வாழ்கிறோம் என்று தங்களை காட்டிக்கொள்கிற 120 பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அல்லது தற்காலிகமாக இயேசுக்கு சாட்சிகளாய் இருந்துவிட்டு சீடத்துவத்தை வாழ்கிறோம் என்கிற திருப்தியில் வாழுகிற கிறிஸ்தவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அருகில் இருந்தாலும் இயேசுவுக்கு சீடன், ஊழியன் என்று இருந்தாலும் இயேசுவின் பண்புகள் இல்லாத 12 பேரை இயேசு எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசி வரைக்கும் சிலுவை அடியில் ஒரு சீடன் தான் நின்றான். யோவான் நற்செய்தி 19:29 படி. எனவே இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்ற வருகிறீர்கள், என் சிலுவையை சுமங்கள் என்று சொல்லவில்லை. தன் சிலுவையை, உங்கள் சிலுவையை, எனக்கு இருக்கிற சிலுவையை, உங்கள் ஒவ்வொருடைய அன்றாட வாழ்வுக்குள்ளும் இறைவன் தந்திருக்கிற சிலுவையை சுமக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எருசலேம் படிப்பனையினுடைய முக்கியமான படிப்பனை. சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை நாம் 3 விதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று, இயேசுவோடு நடக்கிறவர்கள். நாங்கள் எல்லாரும் இயேசுவோடு நடக்கிறவர்கள். இரண்டாவது, அந்த இயேசுவோடு நடக்கிற பொழுது இயேசுவின் வாழ்க்கை என்னை பாதித்திருந்தால், அவருடைய போதனைகள் என் தனிப்பட்ட வாழ்வுக்குள் சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால், அந்த இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நான் இயேசுவுக்குள் வாழத் தொடங்குகிற ஒரு வாழ்க்கை. அது இரண்டாவது. மூன்றாவது, இப்பொழுது இயேசுவுக்குள் நான் வாழ்கிற வாழ்க்கை உண்மையாய் இருந்தால், நீடித்து இருந்தால், நிலையாக இருந்தால், கடைசி வரையுமான ஒரு தியாகமாக, அர்ப்பணமாக இயேசுவுக்கு நான் கொடுத்திருந்தால், இயேசுனுடைய தனிப்பட்ட வாழ்வு என்னுடைய முழு மனித உணர்வுகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பாதித்து என்னை முற்றுமுழுதாய் கவர்ந்திருந்தால், மாற்றியிருந்தால்,
இயேசுவுக்காக வாழும் வாழ்க்கை. எனவே இயேசுவோடு வாழும் வாழ்க்கை என்பது நானும் இயேசுவும் பக்கத்துக்கு பக்கத்தில் நடப்பது. இயேசுவுக்குள் வாழ்கிற வாழ்வு என்பது என் வாழ்வுக்குள்ளே சில தியாகங்களை செய்து ஆண்டவருக்குள் அவருடைய படிப்பினைகளுக்குள் என் வாழ்வை நடத்துவது. மூன்றாவது, அதையும் கடந்த ஒரு ஆழமான ஆன்மீகம், இயேசுவுக்காக. மன்னிக்க முடியாது, இயேசுவுக்காக மன்னிக்கிறேன். விட்டு கொடுக்க முடியாது, இயேசுவுக்காக விட்டு கொடுக்கிறேன். இந்த அவமானத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வீண் பழி சொல்லை என்னால் சுமக்க முடியாது, இயேசுவுக்காக சுமக்கிறேன். இந்த புறக்கணிப்பை, அவமதிப்பை, அவமானத்தை, வேதனையை, உடல் வலிகளை, மனவலிகளை என்னால் ஒரு மனுஷனாய் சுமக்க முடியாது, இயேசுவுக்காக சுமக்கிறேன். எனவே எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், இயேசுவோடு நடக்கிற நடை, வாக்கிங் வித் ஜீசஸ், ஆண்டவரோடு. அது போதாது. வாக்கிங் இன் ஜீசஸ், ஆண்டவருக்குள், அதுவும் போதாது. வாக்கிங் அண்ட் லிவிங் ஃபார் ஜீசஸ், ஆண்டவருக்காக. அது கடினமானது. எனவே இன்றைக்கு நற்செய்தி பைபிள் தொடங்குகிறது இப்படித்தான். இயேசு, பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். பெருந்திரளான, கவனியுங்கள், இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். அவர் திரும்பி பார்த்தவர்களிடம் கூறியது, யாரிடம்? சீடர்களுக்கல்ல, 12 பேருக்கல்ல, 3 பேருக்கல்ல, தனி சீடனுக்கல்ல, பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, எனவே இன்றைக்கு போதனை சீடர்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவை பின்தொடர்கிற அத்தனை பேருக்கும் என்பது தெளிவாக இருக்கிறது. ஆனால் கவனியுங்கள், மிகவும் கடினமான ஒரு போதனை. இன்றைய நற்செய்தி 3 காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. முதலாவது, என்னிடம் வருகிறவர் தம் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும். முடியுமா? இந்த இடத்துல இருக்கிற நீங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்கு அம்மா இருக்கு, அப்பா இருக்கு, அக்கா, தம்பி, தங்கை, கணவன், மனைவி, பிள்ளைகள். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றுவதாக இருந்தால் உங்கள் மனைவி, கணவன், தாய், தந்தை, பிள்ளைகள் இவர்களை நீங்கள். ஆனால் நான் இந்த வேதத்தை வாசித்த பொழுது குறிப்பிட்டு ஒரு சொல் எனக்கு பிடித்திருந்தது. பழைய மொழிபெயர்ப்புகள் சொல்லும், அவர்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, hate your parents, hate your father. அது கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவரை தப்பாய் புரிந்து கொள்ளாதீர்கள். வெறுக்க சொல்லவில்லை, மறுதலிக்க சொல்லவில்லை, மறக்க சொல்லவில்லை, விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவர் சொன்னார், இவை எல்லாரையும் என்னை விட மேலாக கருதினால். கடந்த வெள்ளிக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், டு லவ் ஜீசஸ் மோர். சீடர்களிடம் கேட்ட கடைசி கேள்வி, பேதுருவிடம் கேட்ட கடைசி கேள்வி, நீ மற்ற எல்லாரையும் விட அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? எனவே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாரையும் நீ என்னை விட அதிகமாக நேசிக்க முடியாது. எனவே நானும் இயேசுவின் சீடன், நீங்களும் இயேசுவின் சீடர்கள். எனவே உங்களிடமும் என்னிடமும் ஆண்டவர் 3 காரியங்களை செய்ய சொல்கிறார். முதலாவது, உறவு முறைகள், சொந்தங்கள், பந்தங்கள், பாசங்கள் இவற்றை ஆண்டவருக்கு மேலாக வைத்து விடாதீர்கள். ஆண்டவருக்கு மேலாக வைத்து விடாதீர்கள். இரண்டாவது, நீங்கள் என் சிலுவையை, உங்கள் சிலுவையை, தம் தம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லுங்கள். முதலாவது, உறவுகளை இயேசுவுக்கு மேல் வைத்து விடாதீர்கள். இரண்டாவது, அன்றாட சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்களுள்
தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாது எவரும் என் சீடனாயிருக்க முடியாது. செல்வங்களை துறந்து விடுங்கள். இது சீடர்களுக்குரிய உடனடியான நேரடியான போதனையாக இருந்தாலும் நற்செய்தியின்படி அவரை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும். எனவே நானும் நீங்களும் இந்த 23வது பொதுக்கால வாரத்தில் செய்ய முடியாத 3 விஷயம். இந்த 3 தான் எங்களுக்கு கஷ்டம். ஒரு மனுஷ வாழ்க்கையிலே உறவு, பந்தம், பாசம், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்பது அதுதான் எங்களுக்கு முதலாவது. அதை ஆண்டவர் கொஞ்சம் மறுபக்கம் வைக்க சொல்லுகிறார். 2வது எங்களுக்கு கஷ்டமானது என்ன தெரியுமா? அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது. இன்றைக்கு திடீரென்று உடலில் ஒரு வியாதி, குடும்பத்தில் ஒரு சுமை, வீட்டில் ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பாரம் என்று வருகிற பொழுது எங்களால் அதை சுமக்க முடியாது. இதைத்தான் ஆண்டவர் உங்கள் சிலுவை என் சிலுவை என்று சொல்லுகிறார். சில வேளைகளிலே மனித வாழ்க்கையிலே இது பிரிக்க முடியாத ஒன்று. இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது, நோய் இல்லாமல், நொடி இல்லாமல், துன்பம் இல்லாமல், வேதனை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், அவமானம் இல்லாமல் நான் வாழ முடியும் என்று எவனும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நாம் அடுத்த கடவுள். எனவே இயேசு இன்றைக்கு போதித்த போதனை, வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே சிலுவை என்று வந்துவிட்டால் அதை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும். அது எந்த வடிவத்திலும் வரும். உடல் வியாதியாக வரலாம், அவமானங்கள் வேதனைகளாக வரலாம், தாங்க முடியாத சில தோல்விகளாக பிரச்சனைகளாக வரலாம், வீட்டில் இருக்கிற சில எடுத்துவிட முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், திருத்த முடியாத, மாற்ற முடியாத உன் கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக கூட இருக்கலாம். சில போதைகளுக்கு, மதுவுக்கு அடிமைப்பட்ட கணவனாக, பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அவை குடும்பத்துக்குள்ளே மூழ்கி போன, சிக்கி போன சில விஷயங்கள். அதில் இருந்து வெளியே வர உங்களாலோ என்னாலோ முடியாத கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அதை நீங்கள் சுமக்க வேண்டும். You have to face it. You have to accept it. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தன் சிலுவையை சுமக்க வேண்டும். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், செல்வங்கள். இன்றைக்கு செல்வத்தை நாம் சேகரிக்கிறோம். காலையிலிருந்து பின்னரம் வரைக்கும் எதற்காக ஓடி ஓடி உழைக்கிறோம்? பணத்தை ஏன் சேகரிக்கிறோம்? செல்வத்தை ஏன் சம்பாதிக்கிறோம், சேகரிக்கிறோம்? அது இல்லாமல் நம்ம வாழ முடியாதே. இன்றைக்கு வாழ்வதற்கு பணம் தேவை, நாளைக்கு சாப்பிட பணம் தேவை, எதிர்கால கல்விக்கு பணம் தேவை, எதிர்கால பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வுக்கு செல்வம் தேவை. எனவே உழைத்து கஷ்டப்பட்டு பணத்தை சேமித்து சம்பாதித்து நாங்கள் வச்சிருந்தாதான் எங்களுடைய அன்றாட வாழ்வை நடத்த முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், செல்வத்தை ஒதுக்குங்கள், உறவுகளை ஒதுக்குங்கள், சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய 3 போதனை. இதை சரியாக மனதிலே பதிய வையுங்கள். உறவை ஒதுக்குங்கள் என்று சொல்லாமல், நீங்கள் குறுகிய கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர் என்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அது கிறிஸ்துவனுடைய பண்பாக இருக்க முடியாது. எனவே அவை எல்லாவற்றையும் விட மேலாக நீங்கள் கிறிஸ்துவை முன்னிறுத்தினால், அந்த கிறிஸ்துவனுடைய மனநிலை என்ன? எல்லாரையும் சேர்க்கிற, அன்பு செய்கிற, அரவணைக்கிற, பகிர்ந்து கொடுக்கிற, பாசம் கொடுக்கிற, புரிந்து கொள்ளுகிற அந்த மனநிலை உங்களுக்கு வரும். இதைத்தான் இயேசு சீடர்களுக்கு சொல்லுகிறார். எனவே கணவன், மனைவி, பிள்ளைகளை வெறுத்து விடுங்கள், துறந்து விடுங்கள் என்று சொல்லாமல், அந்த உறவுகளுக்குள்ளே இருந்து மேலாக சென்று இயேசுவை நேசித்து அந்த இயேசுவின் மனதிலே இருக்கிற பாவி, கைவிடப்பட்டவன், துரத்தப்பட்டவன், தூரத்தில் இருக்கிறவன், ஜாதி, இனம், மதம், மொழி என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் ஓரங்கட்டப்பட்ட யாரையும் இயேசு விட்டு விடவில்லை. எல்லாருடைய வீட்டுக்கும் போனார், எல்லாரோடும் பழகினார், எல்லாரையும் நேசித்தார், எல்லாரையும் ஆசீர்வதித்தார். நானும் நீங்களும் வழியாக ஆண்டவரிடம் இந்த 3 வரத்தை கேட்போம். நமது உறவு சொந்தங்கள் நமக்கு முக்கியம்தான். ஆனால் அந்த உறவுகளுக்கு மேலாக சென்று இயேசுவோடு நமக்கு இருக்கிற அந்த இணைப்பு, இயேசுவுக்காக
வெறுமனே அவரோடு வாழ்வது அல்ல, அவருக்குள் வாழ்வதல்ல, அவருக்காக வாழ்கிற அந்த மனநிலைக்குள்ளே நாங்கள் நாளுக்கு நாள் வளரவும், எங்கள் அன்பு பாச உறவுகளை மதிப்பது நல்லது, அதைவிட மேலாக இயேசுவின் மேல் காட்டுகிற அன்பு எங்களை இயேசுவின் சாயலில் மாற்றும். அதனோடு கூட அன்றாடம் நாம் சந்திக்கிற சுமைகள், பாரங்கள் எதுவாயிருந்தாலும் அவர் வலிமை கொடுப்பார், அவர் சக்தி கொடுப்பார் என்று அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து பலத்தோடு நடக்கக்கூடிய வரத்தை கேட்போம். இந்த உலகத்திலே பணம், பொருள், செல்வம் மனிதனுக்கு தேவை. ஆனாலும் அவற்றிலும் மேலான செல்வம், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, இயேசு எனும் செல்வத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள என் செல்வங்களை எல்லாம் நான் குப்பை என்று கருதினேன். ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த வரத்தை தாரும். உம்மை நேசிக்க, உமது பலத்தோடு அன்றாட வாழ்வின் சுமைகளை சுமக்க, சந்திக்க, முகம் கொடுக்க, இந்த உலக செல்வங்களுக்கெல்லாம் மேலாக நீரே பெரிய செல்வம் என்ற மனநிலையை எங்களுக்குள் தந்து எங்களையும் உம்முடைய சீடர்களாக்கும் என்று ஜெபிப்போம். ஆமீன். ஒரு நிமிடம் அமர்ந்திருந்தபடி இந்த வார்த்தைகளை உங்கள் மனங்களுக்குள்ளே தியானியுங்கள். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கையை எடுத்துச் சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியென்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருவிழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் எங்களுடைய ஜெப தேவைகளை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்பின் தகப்பனே, எம்மை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்தி வரும் திருநிலையினர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்கள் இறையன்பு பணியிலே இன்னும் ஆளப்பட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் நாட்டிற்காக மன்றாடுவோம். எம் நாட்டை ஆள்வோர், ஆட்சி செலுத்துவோரை வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டின் தலைவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் தலைவர்கள் உண்மையாகவும் நீதியாகவும் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானங்களையும் இறை ஞானத்துடனும் விவேகத்துடனும் தேர்ந்து தெளியக்கூடிய பக்குவத்தை அவர்களுக்கு நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சீடத்துவ வாழ்விற்காக மன்றாடுவோம். சிலுவையில் பலியான இயேசுவே, சீடத்துவ பணியில் பங்காற்றும் திருநிலையினர் பொதுநிலையினர் தங்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை சிலுவைகளாய் துணிச்சலுடன் சுமக்கும் வல்லமையையும் அன்னை மரியாளின் தாழ்ச்சியையும் வாழ்வில் கடைபிடிப்பவர்களாய் என்றும் திகழ வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பப்படுபவர்களுக்காக மன்றாடுவோம். நன்மையின் நாயகனே இறைவா, பலவகை தீராத நோய்களினாலும் உடல்நல குறையினாலும் சிறையில் வாடுபவர்களையும் இன்னும் சொல்ல முடியாத சில நோய்களினாலும் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை துன்பப்படுகின்றவர்களை நீரே உமது வெள்ளமினால் தொட்டு குணப்படுத்தியல்ல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் மிகுந்த ஆண்டவரே, பாதத்தில் வைத்த ஜெபங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வெளிப்படையாக ஜெபித்தவைகளையும் வெளியே சொல்ல முடியாமல் நம் மனங்களுக்குள் இருக்கிற ஜெப தேவைகளையும் திருத்தத்தின்படி எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்காக வாழ நான் வந்து விட்டேன் நானையா. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசையா. உனக்காக வாழ நான் வந்து விட்டேன் நானையா. மனமார்ந்த பலியது நான் மனமாறும் தருணமிது. மனமார்ந்த பலியது நான் மனமாறும் தருணமிது. ஏற்றுக்கொள்ளும் இயேசையா, ஏற்றுக்கொள்ளும் இயேசையா. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசையா. உனக்காக வாழ நான் வந்து விட்டேன் நானையா. பாவம் செய்த உள்ளமிது பாசம் தேடி அலையுது. உனக்காக என்னை தந்தால் உள்ளம் புனிதமாகுது. பாவம் செய்த உள்ளமிது பாசம் தேடி அலையுது. உனக்காக என்னை தந்தால் உள்ளம் புனிதமாகுது. உன் பலியாய் மாறிவிட ஆசைதானையா. உன் பலியாய் மாறிவிட ஆசைதானையா. உனக்காக என்னை தந்தேன் எந்தன் இயேசையா. உள்ளதெல்லாம் உந்தன் பாதம் தந்து விட்டேன் இயேசையா. உனக்காக வாழ நான் வந்து விட்டேன் நானையா. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி நம் விண்ணக தந்தைக்கேற்றதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றிற்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். தூயமறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் என்றும் உமக்குள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இமானுவல், எல்லா திருநிலையினராகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர் ஆகியனவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எப்போதும் இயேசுவுக்காக இயேசுவின் சீடர்களாய் வாழ அவர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறை குற்றங்களை அல்லவும் திரு அவையின் நம்பிக்கையை பார்த்து இரு வாக்கு பண்ணி அமைதியை எங்களுக்கு தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பீஸ் பே வித் யூ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
போது உடலும் உடைக்கப்படணும், இந்த உயிர் பிறருக்கு உயிர் கொடுக்கணும். இறைவா உன்னை தேடி தேடி இதயம் எங்குமே இனிய அலைகளில். நன்றி கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உமது நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உமது அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்களும் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்னையிடம் குழந்தைகள் யாம் ஓடி வந்தோமே, எம்மை உம்மடியில் தினம் வைத்து காத்திடுவாயே. அன்னையிடம் குழந்தைகள் யாம் ஓடி வந்தோமே, எம்மை உம்மடியில் தினம் வைத்து காத்திடுவாயே. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.